தான். ஓகே, ஸோ நமக்கு வந்து எப்படி வரும்னா டோட்டலி இந்த மாதிரி பேசேஜஸ் எவ்வளோ பேசேஜஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 டோட்டலி நிறையவே போகிறது இது. ஓகே, ஜஸ்ட் a minute, இது எவ்வளோ வருது பார்த்துடலாம். ஓகே, இதில் எல்லாமே பேசேஜ் கிடையாது, சிலதெல்லாம் வந்து ஜென்ரலானதும் வரும். ஓகே, இப்போ முதல்ல வந்து இந்த பேசேஜ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரு 2 பேசேஜ் கொஸ்டின் பார்த்து அதுக்கப்புறமா ஜென்ரல் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, இது வந்து 19 பேஜஸ்க்கு ஓடுறது இந்த கொஸ்டின் பேப்பர். ஓகே, பேசேஜ் வந்து 18 வருதுப்பா. 18 பேசேஜ் கொஸ்டின்ஸ் வருது. பேசேஜ்னா அந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்ஷன், ஒரு எஸ்ஏ மாதிரி கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்கறது. ஸோ இந்த 18 கொஸ்டின்ஸ்லேயுமே பேசேஜ் கொடுத்து கேட்கறது ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். ஒரு பேசேஜுக்கு ஒரு கொஸ்டின். ஆனால் அது எல்லாமே வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்கணும் கிடையாது. சிலதுல மேட்ச் த ஃபாலோவிங் கேட்கலாம், சிலதுல வந்து சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கேட்கலாம். இப்போ ஒரு பேசேஜ் கொடுத்து அதில் ஏதாவது ஒரு வேர்டை செலக்ட் பண்ணி இந்த வேர்டுக்கான சினானிம் கீழே இருக்கிற ஆப்ஷன்லேருந்து கண்டுபிடிங்க, இல்லைன்னா இந்த வேர்டுக்கான ஆண்டனிம் கீழே இருக்கிற ஆப்ஷன்லேருந்து கண்டுபிடிங்க, அப்படி கேட்கலாம். ஓகே, ஸோ ஒரு பேசேஜுக்கு ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். ஆனால் அந்த கொஸ்டின் வந்து இட் கேன் பி ஆஃப் எனி டைப், எல்லாமே ஃபில் இன் த பிளாங்க்ஸாக வரணும் அப்படின்னு கிடையாது. இதுக்கப்புறம் 18க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 19லேருந்து வந்து உங்களுக்கு பேசேஜ் கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வந்து சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ், ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறது ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்து அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் எது 10th எல்லாம் பண்ணியிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் எது வரும் அப்புறம் எது வரும் ஆர்டரில் ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஓகே, ரீஅரேஞ்சிங் வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் ரீஅரேஞ்சிங் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, சினானிம்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 சினானிம்ஸ். இப்போ 4 சினானிம்ஸ் இருக்கு, 4 ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கு, அப்புறம் 4 ரிலேஷன்ஷிப் கொஸ்டின்ஸ் இருக்கு, அப்புறம் ஸ்பெல்லிங் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்பெல்லிங் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வேர்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது இப்போ எமர்ஜென்சி அப்படிங்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இமர்ஜென்சி, அமர்ஜென்சி, எமர்ஜென்சி, எமர்ஜென்சி இப்படி 4 கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து அவசரத்தில் நம்ம தெரியாம ஆப்ஷன் டியை போட்டுருவீங்க. பட் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன், எமர்ஜென்சி. சொல்லும்போது சிலவங்க வந்து எமர்ஜென்சி இமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க சிலவங்க, பட் த கரெக்ட் ஒன் இஸ் EMERGENCY, எமர்ஜென்சி. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு, இது ஒரு 4 இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின், ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ் செலக்ட் the one which mostly correctly explains the given expressions. The idioms சொல்லுவாங்க. idioms அப்படின்னா வந்து சில பழமொழிகள் மாதிரி இருக்கும் கேட்கறதுக்கு. அப்போ அந்த பழமொழிகளை கொடுத்து இடியம்ஸை கொடுத்து அதனோட மீனிங் எது, இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான மீனிங் சொல்லி கேட்பாங்க. ஓகே, அந்த மாதிரி idioms and proverbs, அது 4. proverbs இல்லை, idioms மட்டும், அது ஒரு 4 கேட்குறாங்க. அப்புறம் ஒரு பெரிய வேர்டு கொடுத்து அதை ஒரே வேர்டில் எப்படி சொல்றது கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காப்பிங் ஃப்ரம் த இன்டர்நெட்லேருந்து கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணுறதுக்கு வந்து பிளேஜரிசம் சொல்லுவாங்க. வாட் யூ கால் பிளேஜரிசம். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துப்பாங்க, ஒன் ஹூ இஸ் நியூ அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் அ ஜாப். ஒரு ஆள் வந்து வேலைக்கு புதுசு, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வெர்சடைல் அப்படிம்போமா, வெட்டரன் அப்படிம்போமா, நேம் சேக்கா இல்லை நோபீஸா. அப்போ அதுக்கு ஏற்ற வேர்டு, இந்த மீனிங் வரக்கூடிய வேர்டு எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது ஒரு 4 கொஸ்டின் போடு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்லி நீங்க போயம்ல படிச்சிருப்பீங்க, 10th வரைக்கும் படிச்சிருந்த போயட்ரி அப்படிங்கிறதுல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், சிமிலி, மெட்டஃபர், பெர்சானிஃபிகேஷன், இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? 10th படிச்சது ஞாபகம் இருக்கா? போய்டிக் டிவைஸ் ஞாபகம்? மனோகர் ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஓகே, அப்போ ஒரு டைம் ஜஸ்ட் ஒன்று ப்ரஷ் அப் பண்ணினா போதும். ஓகே, அது கொஞ்சம் கேட்குறாங்க. ஓகே, அண்ட் டோட்டலி 50 கொஸ்டின்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் லாஸ்ட்ல வந்து ஆப்போசிட்ஸ் வருது. ஆப்போசிட்ஸ்னா நம்ம ஆண்டனிம்ஸ். ஓகே, ஆண்டனிம்ஸ் தான் லாஸ்ட். எஸ், 50 கொஸ்டின்ஸோட முடிஞ்சுது. ஸோ 50ல வந்து யூ நீட் டு ஆன்சர் ஒன்லி 40 கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு உங்களுக்கு, ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Read the passage and answer the following question. Okay, so யார் படிக்கிறீங்க passage? யார் படிக்க ரெடி? Lahri, can you read the passage? Yes ma'am. Okay, Lahri.
There is a lovely story of a tree and a little boy who used to play in his shade. They had become friends. One day, the boy sat leaning against the trunk of the tree, crying. crying. He was hungry. Eat my fruit, said the kind tree. Bending down of its branches, the boy ate the fruit and was happy. The boy grew up. One day he sat under the tree with an anxious look on his face. What is the matter? Asked the tree. I am going to marry and I want a house to live in, said the young man. Cut down my branches and build your house, said the tree. The young man built a house with the branches of a tree. The young man became a sailor one day. He sat under the tree with a worried look. What is the matter? Asked the tree. My captain is a cruel fellow. I want a ship of my own, said the sailor. Cut down my trunk and build a ship. The sailor lost his ship and returned home as helpless old man. On a cold winter's day, he stood where the tree once was, leaning on his stick and trembling with cold. Make a fire of me and warm yourself, said the stump of the tree. The stump of unselfish tree burnt in the fire, softly humming a tune. Okay, thank you. So இது வந்து this passage இது என்ன எதை பத்தி சொல்றது? What is this talking about? Usage of trees. Usage of a tree or the sacrifice of a tree. இல்லையா? ஒரு ட்ரீ பண்ணின ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லைன்னா வாட் யூ கால் ஃபார் சாக்ரிஃபைஸ் இந்த மாதிரி தியாகம். ஓகே, ஒரு ட்ரீயோட தியாகத்தை பத்தி தான் இந்த பேசேஜ்ல சொல்றது. ஃபர்ஸ்ட் சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த பாய்க்கு வந்து பசிக்குது அப்படிங்கும்போது இட் கேவ் எ ஃப்ரூட். லேட்டர் வீடு கட்டணும் அப்படின்னு பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் வீடு கட்டணும்னு சொல்லும்போது இட் செட் தட் யூ கேன் கட் மை பிரான்ச்சஸ், கிளைகளெல்லாம் கட் பண்ணி யூ கேன் பில்ட் அ ஹவுஸ் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னோட ஷிப், எனக்கு ஒரு ஷிப் வேணும், என்னோட கேப்டனோட ஷிப் எல்லாம் போயிடுது அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம், மை கேப்டன் வந்து ஒரு க்ரூவல் ஃபெலோ, அதனால எனக்கு தனியா ஒரு ஷிப் வேணும் அப்படின்னு கேட்டப்போ யூ கேன் கட் மை வாட் டு சே, என்னோட இந்த இதெல்லாம் ட்ரங்க் அப்படின்னா அந்த பிரான்ச், எல்லா பிரான்ச்சும் கூடி சேர்ற இடத்த தான் ட்ரங்க் அப்படிங்கிறது. அண்ட் லாஸ்ட்ல வந்து என்னாச்சு, ஒரு குளிர்காலம் வந்த டைம்ல எனக்கு வந்து வார்ம்த் வேணும், ஹீட் வேணும், அப்போ யூ கேன் பேர்ன் மீ, அந்த மிச்சம் இருக்கிற அந்த ஸ்டம்ப் மட்டுமா இருக்கிற ட்ரீ இப்போ என்ன சொல்றது, என்னோட ஸ்டம்ப் எடுத்து எரிச்சுக்கோ, உனக்கு வந்து கொஞ்சம் சூடு கிடைக்கும், யூ வில் கெட் ஹீட் அப்படிங்கிறது. ஸோ த ஸ்டம்ப் ஆஃப் த அன்செல்ஃபிஷ் ட்ரீ பேர்ன்ட் இன் த ஃபயர் சாஃப்ட்லி ஹம்மிங் அ டியூன். அது ஒரு பாட்டு பாடிட்டு அதனோட லைஃபை அதுவே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டுது. ஓகே, ஸோ இங்கே வந்து மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 அப்படின்னு இருக்கு. லிஸ்ட் 1ல பார்த்தீங்கன்னா the boy was crying, the young man was anxious, the sailor was worried, and the stump of the beautiful, kind and selfless tree. So இதுல ஆப்ஷன்ஸ் எது வருது பார்க்கலாமா? எஸ் மனோகர், கேன் யூ ட்ரை டு ஆன்சர்? the boy was crying, அது எதுக்கு வரும்? burnt in the fire, ma'am. இல்ல the boy was crying. Third option. எதுப்பா? ரீட் பண்ணுங்க. Because he was hungry. Because he was hungry. Okay. The young man was anxious. எதனால? To marry and wanted a house of his own. Very good. Okay. The sailor was worried and wanted to own a ship of his own. Very good. And the last one, the stump of the beautiful, kind and selfless tree burnt in the fire. Okay. Very good. Okay. So என்னப்பா? B option now. Yes. So option B. இல்லையா? அப்போ A3, B2, C1, D4. A3, B2, C1, D4. Option B is the right answer. Okay. Manohar, புரியுறதா? Question புரியுறதா? Yes, ma'am. Question புரியுறதா? Okay, good. ஏதா doubts இருந்தா because languageல இருக்கும் தெரியும், பட் அது வந்து இந்த மாதிரி questions practice பண்ணதா அது வந்து ஓகே ஆகும். ஓகே, எஸ். இப்போ செகண்ட் பேசேஜ் மனோகர் நீங்க ரீட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம், இது சேம் கொஸ்டினா வருது. ஒரு நிமிஷம். கொஸ்டின் 2 சேம் கொஸ்டின் இல்ல, எல்லாமே ஒரு சாரி சேம் பேசேஜ் பட் த கொஸ்டின் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே ஓகே, பேசேஜ் வந்து சேம் தான், சரியா? நான் டிஃப்ரெண்ட் பேசேஜ் நினைச்சேன், சாரி. ஒரே பேசேஜ் தான். there is a lovely story of a tree and a little boy. சேம் பேசேஜ் தான். இப்போ கொஸ்டின் 2 பாருங்க.
The two protagonists of the story are dash. Protagonists அப்படின்னா யாரு தெரியுமா? Protagonists. கதையோடைய ஹீரோ மேம். ஹீரோ, எஸ். protagonist மீன்ஸ் ஹீரோ. ஆப்போசிட் வந்து ஆன்டகனிஸ்ட்பாங்க. ஆன்டகனிஸ்ட்னா வில்லன். ஸோ protagonist இங்க ஒரு protagonist இல்லை, இங்க ரெண்டு protagonists இருக்காங்க இல்லையா? Who are the protagonists here? Yes, Manohar, you can tell. Yes, you can tell. சி மேம். சியா? சி மேம். புரியல, எனக்கு கிளியர் ஆகல. சி. டியா? டி. One of them is demanding and greedy. அதுவா? Okay. So what about tree? இல்லப்பா, இங்க ஆப்ஷன்ஸ்ல இருந்து எடுக்கணும். இங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ the two protagonists of the story, ரெண்டு ஹீரோஸும் எப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ரெண்டு ஹீரோஸ் இருக்காங்க. ஒன்னு வந்து அந்த பாய், இன்னொன்னு வந்து ட்ரீ. ரெண்டு protagonists இருக்காங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க? both innocent and knave. knave அப்படின்னா என்னது? சாரி, innocent அப்படின்னா என்னது? அப்பாவி. ஓகே, இன்னசென்ட் அப்படின்னா அப்பாவி அப்படிங்கிறது. எது கேட்டாலும் கொடுக்கறது, எது கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு அப்பாவி பையன் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்படி. நெய்வ் அப்படின்னா எதுலையுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம, புத்தி இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அந்த மாதிரி தான் ஒரு பாவம். ஓகே, அதுதான் வந்து நெய்வ், இன்னசென்ட், இதுக்கு எல்லாமே மீனிங். ஒன் இஸ் இன்டெலிஜென்ட் அண்ட் த அதர் இஸ் அ ஃபூல். அதுவா கரெக்ட்? இல்ல போத் கன்னிங் அண்ட் செல்ஃபிஷ். அதுவா கரெக்ட்? இல்ல one of them is demanding and greedy and the other one is always generous, sensitive and supportive. இதுல எந்த ஆப்ஷனா இருக்கும்? லஹரி முருகன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல ரெண்டு பேரோடதுலயும் இதுல ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்க கேட்டிருக்காங்க? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இன்னசென்ட் அண்ட் நெய்வா? இல்ல ஒருத்தர் இன்டெலிஜென்ட் ஒருத்தர் ஃபூலா? ரெண்டு பேருமே கன்னிங் அண்ட் செல்ஃபிஷா? இல்ல ஒருத்தர் demanding and greedy, இன்னொருத்தர் generous, sensitive and supportive? D. One of them is demanding and greedy. Who is demanding and greedy? Man or tree? Man. Okay, and the tree is always generous, sensitive and supportive. Yeah, tree வந்து எது கேட்டாலும் கொடுக்கறது. ஜெனரஸ்னா என்னது? அக்ஷய பாத்திரம் மாதிரி, என்ன கேட்டாலும் கொடுக்கறது, எப்ப கேட்டாலும் எந்த நேரத்துல கேட்டாலும் கொடுக்கறது. சென்சிட்டிவ், அதாவது மனிதனோட இதை பார்த்து, துக்கத்தை பார்த்து ஐயோ பாவம்னு சொல்லி சென்சிட்டிவ் ஆயிடுறது, ரொம்ப மனமுருகி ஈஸியா உதவி பண்றதுக்கான அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கிறது தான் சென்சிட்டிவ் அப்படிங்கிறது. அண்ட் சப்போர்ட்டிவ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சேம் பேசேஜ் தான். ஓகே, how were the tree and the little boy related to each other? இவங்க ரெண்டு பேருக்குமான நடுவில் என்ன ரிலேஷன்? Options: they were close contenders in their race to survive. They were very close friends due to their very long association. They were colleagues as they worked together, and they were competitors in their need to fulfill their own needs. Ma'am, option B. Can you read it? They were very close friends due to their very long association. Exactly. Option B is the right answer. Okay. Next, question 4. The story highlights a typical selfish human nature we are all familiar with. Yes, இந்த ஸ்டோரியில வந்து டிப்பிக்கல்னா பக்கா ஒரு செல்ஃபிஷான ஒரு ஹியூமன் பிஹேவியரை தான் காமிக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே ஃபெமிலியர் இந்த பிஹேவியர். நம்மளும் அந்த மாதிரி ஆளுங்க தான் ஒரு சில டைம் வரும்போது இல்லையா? So the story highlights a typical selfish human nature we are all familiar with. Identify it from the options below. இதுல எந்த ஆப்ஷன் வந்து இந்த சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகுது? கம்பேஷன் அண்ட் பெனவலன்ஸா, கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்டா, மைண்ட்லெஸ் greed to possess more and more wealth, heartless and foolish exploitation? கம்பேஷன் அப்படின்னா வந்து கருணை. கம்பேஷன் அண்ட் பெனவலன்ஸ், பெனவலன்ஸ்னா ரொம்ப என்ன சொல்றது, டவுன் டு எர்த்தா இருக்கிறது, ரொம்ப கைண்ட், என்ன சொல்றது, கைண்டா ரொம்ப தாழ்மையா இருக்கிறது தான் பெனவலண்ட் அப்படிங்கிறது. கம்பேஷன்னா கருணை. இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்? சி இல்லைன்னா டி. சி இல்லைன்னா டி சொல்லக்கூடாது, ஏதோ ஒண்ணுதான் கரெக்ட்.
Yeah. Okay. Mindless greed to possess more and more wealth. Correct. ஆசைக்கு மேல அளவுக்கு மேல ஆசைப்படுறது இல்லையா? Mindless greed to possess more and more wealth. Okay. The next question. Many people are joining and they're leaving. Oh, this is Amuda madam. Okay. Okay, so the next one is the stump of the unselfish tree burnt in the fire, softly humming a tune. So this is the last sentence of the story. The stump of the unselfish tree. Stump na and the கீழே வர part tree oda. Okay, the stump of the unselfish tree burnt in the fire, softly humming a tune. இதுக்கு மீனிங் என்னது? இட் மீன்ஸ் எவ்ரி ட்ரீ சிங்ஸ் வென் இட் இஸ் பர்ன்ட். எல்லா ட்ரீயும் அது வந்து பேர்ன் ஆகும்போது பாடும் அப்படின்னா, இல்லை த செல்ஃப்லெஸ் ட்ரீ ஃபெல்ட் நோ பெயின் ஈவன் இன் இட்ஸ் அக்யூட் சஃபரிங் வைல் டையிங் கேரிங் ஃபார் அதர்ஸ், அதுவா? த ஃப்ரெயில் அண்ட் வண்டர்ஃபுல் ட்ரீ ட்ரை டு ஃபர்கெட் இட்ஸ் பெயின் பை ஹம்மிங், ஆர் த ட்ரீ வாஸ் a fool and was humming as it did not realize that it was dying. Which will be the right option? Option 1, ma'am. No, Kanna. Option A kadaya. You mean option A? Yes, ma'am. இல்ல every tree sings when it is burnt. அது வராதே. அதாவது நம்ம எல்லா ட்ரீயும் burn ஆகும்போது பாடும் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது இல்லையா? It doesn't happen. இந்த கதையே வந்து ஒரு இமேஜினேஷன் தான் இல்லையா? This is an imaginary story. So எந்த ட்ரீ மேபி சிங், அதோட மைண்டுக்குள்ள பாடுமா இருக்கும், நமக்கு தெரியாது. பிகாஸ் அதுவும் ஒரு லிவிங் கிரியேச்சர் தான். பட் நமக்கு வந்து இமேஜினரியான ஆன்சர் சூட் ஆகாது. இந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணின ஒரு ஆன்சர் வேணும். ஸோ ஏ வராது. பி, சி, டி இதுல எது வரும்? சி. சி என்ன சொல்றது? The frail and wonderful tree tried to forget its pain by humming. இது வரலாம், வேற ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லைன்னா இது வந்திருக்கும். ஆனா இங்க ஆப்ஷன் பி தான் வந்து மோஸ்ட் சூட்டபிள். சில என்ன சொல்றாங்க? The frailனா ரொம்ப வீக்கா இருக்கிறது. ஓகே, the frail and wonderful tree tried to forget its pain by humming. பாட்டு பாடி அதனோட வேதனையை மறக்க ட்ரை பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க. ஆனா பீல என்ன சொல்றாங்க? The selfless tree felt no pain even in its acute suffering while dying, caring for others. அது சாகும்போது கூட அதுக்கு வந்து பெயினே இருக்கல, ஏன்னா அது மற்றவங்களுக்காக கேர் பண்ணணும்னு நினைக்கிறது. ஸோ அதனால தான் இட் வாஸ் ஏபிள் டு ஹம். வேதனை இல்லாததுனால தான் அதுக்கு பாட முடிஞ்சது, இல்லைன்னா இட் குட் நாட் ஹாவ் சங். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். காட் இட்? Yes, ma'am. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் சேம் பேசேஜ், question 6. How would you define the relationship that the story illustrates? இந்த ஸ்டோரியில நம்ம என்ன டைப் ரிலேஷன்ஷிப் பார்க்குறோம்? It was a mutual symbiotic relationship. It was a relationship based on deceit and treachery. It was a one-sided relationship where the tree loved and cared for and supported the boy till its end. It was a disguised enmity. C option. Option C. The tree loved but the boy was not true. It was not a true love for the boy. Yeah. இதுல ஆப்ஷன் B க்கு என்ன மீனிங்னா deceit, treachery. இதுக்கு ரெண்டுமே மீனிங் வந்து ஏமாற்றுறது, சதி. டெசீட்ஃபுல் அப்படின்னா சதி செய்யறவங்களை டெசீட்ஃபுல் அப்படிங்குவோம். ட்ரெஷரி அகெயின் ஏமாற்றுறது. ஓகே, ஏமாத்துறது. மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்னா ஈச் அதர் அன்போட பண்போட இருந்திருந்தாங்கன்னா மியூச்சுவல் சிம்பயாட்டிக்னு வந்திருக்கும். டிஸ்கைஸ்ட் எனிமிட்டினா மார்வேஷம் போட்டு எனிமீஸா இருக்கிறது. ஸோ இந்த ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் இஸ் ஓகே, இது வந்து வேற பேசேஜ். ஓகே, ஸோ 7ல இருந்து வேற பேசேஜ். இஸ் மனோகர், யூ கேன் ரீட் திஸ் பேசேஜ். Yes, Manohar. I must say that beyond occasionally exposing me to laughter, my constitutional shyness has been of no great disadvantage to me. In fact, I can see that on the contrary, it has been all to my advantage. My hesitancy in speech, which was once an annoyance, is now a pleasure. Annoyance. Okay, annoyance illa annoyance. Okay. Its greatest pleasure has been that it has taught me the economy of words. I have naturally formed the habit of restraining my thoughts
and I can now give myself the certificate that a thoughtless word hardly ever escapes of my tongue or pen. I do not recollect ever having had to regret anything in my speech or writing. I have thus been spared by a mishap and a waste of time. Experience has taught me that the silence is part of the spiritual discipline of a votary of truth, proneness to exaggerate, Exaggerate. to suppress or modify the necessary in order இல்ல to ஒரு லைன் விட்டீங்க proneness to exaggerate, to suppress or modify the truth, truth withling and or unwithling is a naturally wittingly or unwittingly. Okay. Is a natural weakness of man, and the silence is necessary in order to surmount it. A man of few words will rarely be thoughtless in his speech. He will measure every word. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு மேனோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த மேன் வந்து அதிகமாக பேசாத ஒரு ஆள். ஸோ நான் அதை வந்து முதல்லாம் அவன் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நினச்சிட்டு இருந்தான். ஓகே, ஏன்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் குவாலிட்டின்னு நினச்சிட்டு இருந்தது. பட் நவ் இட் இஸ் அ பாசிட்டிவ் குவாலிட்டி அப்படின்னு ஹீ இஸ் பிலீவிங். ஏன்னா அதனால என்ன, தேவையில்லாமல் பேசுறது கிடையாது, தேவையில்லாமல் ஈவன் ஒரு பென்லேருந்து கூட ஒரு தேவையில்லாமல் எந்த ஒரு வேர்டு கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் எங்க நெசசிட்டியோ அங்க மட்டும்தான் நான் பேசுவேன் இல்லை எழுதுவேன். ஓகே, ஹீ டசன்ட் ஸ்பெண்ட் வேர்ட்ஸ் unnecessarily. Okay, and his experience has taught that silence is part of the spiritual discipline of a votary of truth. Proneness to exaggerate, to suppress or modify the truth, wittingly or unwittingly, is a natural weakness of man, and silence is necessary in order to surmount it. இந்த சென்டென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரோன்னஸ் டு எக்ஸாஜுரேட், எந்த ஒரு விஷயத்தையும் பெருசு பண்றது. எக்ஸாஜுரேட் பண்றதுன்னா டு எலாபரேட், சும்மா சின்ன ஒரு விஷயத்த கூட பெருசு பண்றது. அதுக்காக எக்ஸாஜுரேட் பண்றதுக்கான அந்த தோணல். ப்ரோன்னஸ் டு எக்ஸாஜுரேட், டு சப்ரஸ், எதையுமே சப்ரஸ் பண்றதுன்னா அப்படியே அடிச்சு இது பண்றது, ஸ்டாப் பண்றது. டு சப்ரஸ் ஆர் மாடிஃபை த ட்ரூத், உண்மையை வெளியில கொண்டு வர விடாம நம்மளே அதை வந்து அடிச்சு கீழே தள்ளி விட்டுற மாதிரி மாடிஃபை பண்றது, உண்மை இல்லாம ஆக்கிறது, சின்ன விஷயங்களை பெரிய விஷயங்களை எக்ஸாஜுரேட் பண்றது, விட்டிங்லி ஒரு அன்விட்டிங்லி, தெரிஞ்சோ தெரியாமலோ. ஓகே, இஸ் அ நேச்சுரல் வீக்னஸ் ஆஃப் மேன். இது வந்து மேனோட ஒரு வீக்னஸ், ஒரு நெகட்டிவ் குவாலிட்டி. அண்ட் இந்த மாதிரி இருக்கிறத விட சைலன்ஸ் இஸ் பெட்டர் அப்படிங்கிறாங்க. சைலன்ஸ் இஸ் நெசசரி இன் ஆர்டர் டு சர்மவுண்ட் இட். இதெல்லாம் கிராஸ் பண்ணி வரணும்னா ஒன் ஷுட் ப்ராக்டிஸ் சைலன்ஸ் இன் லைஃப். A man of few words will rarely be thoughtless in his speech. கொஞ்சம் வார்த்தைகள் தான் வெளியில விடுறவன் வந்து எப்பவுமே தாட்லெஸ் ஆக மாட்டான். அடுத்தது என்ன சொல்றது அப்படின்னு யோசிக்கவே தேவைப்படாது அவனுக்கு. He will measure every word. அவன் ஒவ்வொரு வேர்டும் கவுண்ட் பண்ணுவான். ஓகே, so the first question is the expression my constitutional shyness. Constitutional shyness அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் கேட்டிருக்காங்க. Options are shyness mentioned in Article 1 in the Indian Constitution, shyness prescribed as a mark of our democracy in the preamble of our Constitution, the innate and natural shyness in the author, a shyness that the author pretends to derive some evil advantages in life. எது வரும்? CUET எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணும் இது. my constitutional shyness அப்படின்னா என்ன மீனிங்? கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன மீனிங்? ஜென்ரலி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பேர் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட் கான்ஸ்டிடியூஷன்? அமைப்பு. ஓகே, அது ஒரு இது. ஓகே, அமைப்புங்கிறது இஸ் த எக்ஸாக்ட் மீனிங். ஸோ இங்கே வந்து அதே மாதிரி இந்த மீனிங்ஸ், இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது வரும் அப்போ? கான்ஸ்டிடியூஷனல் ஷைனஸ் அப்படின்னா the innate and natural shyness in the author. ஆதருக்குள்ள இருக்கிற நேச்சுரலா இன்பார்னா இருக்கிற
ஒரு ஷைனஸ். இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள இன்ட்ரோவர்ட் அப்படிம்பாங்க. அதிகம் பேச மாட்டாங்க, ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாங்க. மற்றது இந்த ஏபி எல்லாம் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கேட்டிருக்காங்க. கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷனை பத்தி எல்லாம் இங்க எதுவுமே பேசல. ஓகே, ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் question 8. The author, as a matured individual, believes that his shy nature brought him dash: great advantage in life, unmatched joy and enchantment in life, disadvantage while performing rituals, and media coverage. Option C, ma'am. இல்ல, இவருக்கு வந்து நல்லது தானே சொல்றாரு. ஷை இருக்கிறது நல்லதுங்கிறாரு இவருக்கு. அதனால இவர் வந்து ரொம்ப ரிசர்வ்டா இருக்கேன்னாங்கிறாரு. he is happy with that. அப்ப எது வரும்? டிஸ்அட்வான்டேஜ் இல்லையே, அவருக்கு எங்க டிஸ்அட்வான்டேஜ் வந்தது? கிரேட் அட்வான்டேஜ். கிரேட் அட்வான்டேஜ் இன் லைஃப். அதனால இவருக்கு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் தான் வந்தது. see in this passage you can see has been of no great disadvantage to me. அப்ப no great disadvantageனா great advantage இருக்குன்னு அர்த்தம். பெரிய தப்பெல்லாம் நடக்கல. அப்ப உங்களுக்கு நல்லதுதான் நடந்திருக்கு, கெட்டது எதுவும் நடக்கல. டிஸ்அட்வான்டேஜ் இல்ல, ஒன்லி அட்வான்டேஜ். ஓகே, one second. Next is, from the options given below, select the one which will appropriately answer the following question. The author, due to his shy nature dash. ஆத்தர் வந்து அவரோட ஷை நேச்சர்னால என்ன பண்ணார்? would aggressively attack any and every crowd around him. சுத்தி இருக்கிறவங்களை எல்லாம் அட்டாக் பண்றதா? worked hard to hide his stammer. stammer அப்படின்னா திக்கு, இந்த விக்கி பேசுவாங்க இல்லையா, அது. அவருக்கு ஸ்டாமர் இருந்தது, அதை மறைக்க பார்த்தாரு, அதுவா? naturally formed the habit of restraining his thoughts, அதுவா? இல்ல became an ascetic? Option C, ma'am. எதுடா ஆப்ஷன்? C, ma'am. டியா? became an ascetic? C, ma'am. சி. நீ டி சொல்றியா சி சொல்றியா? புரியறது இல்ல. C சொல்றேன். சி, naturally formed, அதுவா? Yes, ma'am. that is the correct answer. Okay, what is meant by ascetic? ascetic option D ல இருக்கு இல்லையா, became an ascetic. சன்னியாசி. ஓகே, ascetic means சன்னியாசி. ஸ்டாமர்னா அது மாதிரி திக்கு வாய் சொல்லுவாங்க இல்லையா, சிலவங்களா திக்கி பேசுவாங்க இல்லையா, அதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் question 10. The author claims that dash. He has rarely even spoken a thoughtless word due to his shy nature. He always speaks without thinking because he is shy. As a shy individual, he has become more prone to nightmares. His shy nature helped him become a great cricket player. எது வரும்? Option A, ma'am. Yes, option A. He has rarely even spoken. Correct. அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நீங்க வந்து 10th வரை தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா லஹரி? இங்கிலீஷ் மீடியம். ஓகே ஓகே ஓகே. வாட் அபவுட் மனோகர்? இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? English medium, ma'am. Okay, okay, fine. So next is question 11. இதே passage. Experience has taught the author that silence is better than laughter to stay fit. Laughter அப்படின்னா சிரிப்பு. ஓகே, அட்டஹாசம், laughter. Silence is better than laughter to stay fit. Silence is part of the spiritual discipline. Silence is to be avoided at all costs, and silence can never be attained by man. Which is correct? Yes, B option. Option B. Silence is part of the spiritual discipline. Yes. Next is question 12. Matching. Okay. A man of few words will. எது வரும்? Okay,
ஃபுல்லா எல்லாத்தையுமே பார்த்துடலாம். A man of few words will, my hesitancy in speech, proneness to exaggerate, modify and suppress the truth, and my shyness. Ma'am, B option. Option B. Yes. Option B வருமா? என்ன ஆப்ஷன் B னா A2. A man of few words was once an annoyance. A2 வராதேடா. Miss on D க்கு மேட்ச் ஆகுது. Actually, a man of few words will occasionally a man of few words will rarely be thoughtless in his speech. The A1. Okay, A1 varum. And my hesitancy in is a natural weakness. A man of few words will rarely be thoughtless in his speech. A1 illa D2. My hesitancy in speech was once an annoyance. இதுல சொல்றாங்க எனக்கு வந்து இந்த பேச்சில் வர இந்த ஹெசிடென்சி வந்து ஒரு டைம்ல வந்து அது ஒரு தொல்லையா எனக்கு இருந்தது. இங்க சொல்றாங்க பாருங்க ஒரு நிமிஷம். I must say that beyond occasionally exposing me to laughter, my constitutional shyness has been of no great disadvantage to me. In fact, I can see that on the contrary, it has been all to my advantage. My hesitancy in speech, which was once an annoyance, is now a pleasure. Okay, அப்போ ஒரு டைம் அனாயன்ஸா இருந்தது இப்போ எனக்கு ஒரு பிளஷரா இருக்கு. ஓகே, அண்ட் ஐ ஹாவ் நேச்சுரலி ஃபார்ம்டு த ஹேபிட் ஆஃப் ரிஸ்ட்ரெய்னிங் மை தாட்ஸ். அப்போ கண்டிப்பா இங்க வந்து ஆப்ஷன் இங்க B2 சாரி மை ஹெசிடென்சி இன் ஸ்பீச் வாஸ் ஒன்ஸ் அன் அனயன்ஸ். B2 வருது. ஓகே, இப்போ B2 A1 C3 D4 அதுதான் கரெக்ட் ஒன். ஸோ ஆப்ஷன் D will be the right answer. A man of few words will rarely be thoughtless in his speech. அப்படியே டைரக்டா ஆன்சர் கொடுத்துட்டாங்க, நேர கொடுத்துட்டாங்க. Proneness to exaggerate, modify and suppress the truth is a natural weakness in man, and my shyness occasionally exposed me to laughter. Okay, so option D is the right answer. A1, B2, C3 and D4. புரிஞ்சுதா? Yes ma'am. Okay. Next is another passage. Okay, இன்னைக்கு இப்போ passage கொஞ்சம் ஒரு break எடுக்கலாம். டைம் இருந்ததுன்னா we will read this passage. Okay, so 13, 14, 15, 16, 17 5 questions இருக்கு. இல்ல 18 6 questions இருக்கா? ஓகே, ஒரு சேஞ்சுக்கு இது பார்க்கலாம். 19ல இருந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, from the given options select the pair of words which carries the same relationship to the given pair of words. அதாவது இதுல கொடுத்திருக்கிற pair of wordsக்கு நடுவுல என்ன ரிலேஷன் இருக்கோ அதே ரிலேஷன்ஷிப் வர மாதிரி கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல இருந்து செலக்ட் பண்ணணும். From the given options select the pair of words which carries the same relationship to the given pair of words. Respect, regard. இது ரெண்டு வேர்ட்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? ரெஸ்பெக்ட், ரிகார்டு, இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்? இவங்க சினானிம்ஸா, ஆன்டனிம்ஸா, இல்ல இவங்க வேற ஏதாவது இதுல ரிலேட்டடா? ரெஸ்பெக்ட்னா நம்ம கன்சிடர், மரியாதை கொடுக்கறது. ரிகார்ட் பண்றதுன்னா சேம், அது சிமிலரா வருது பாருங்க. ரிகார்டிங், கன்சிடர் பண்றது. ஸோ ரெஸ்பெக்ட்னா மரியாதை, ஆனா ரிகார்டுனா வந்து உங்களுக்கு சின்ன ஒரு மீனிங் டிஃபரன்ஸ் வரும். கன்சிடர் பண்றது, ஆனா தே ஆர் சிமிலர். ரெஸ்பெக்ட் அண்ட் ரிகார்ட். ஓகே, அதே மாதிரி சினானிம்ஸ் மாதிரி வர வேர்ட்ஸ் இப்ப கண்டுபிடிக்கணும் நம்ம. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்டெயின், ஸ்பாட்லெஸ். ஸ்டெயின்னா என்னது? ஸ்டெயின், வாட் இஸ் ஸ்டெயின்? கரை. கரை, கரை, கரை. ஓகே, ஸ்டெயின் மீன்ஸ் கரை. எஸ். அண்ட் ஸ்பாட்லெஸ் அப்படின்னா ஸ்பாட்லெஸ், கரை இல்லை. ஓகே, எதுவுமே ஸ்பாட்லெஸ்ஸா இருக்கிறது, எந்த கரையுமே இல்லாம இருக்கிறது. ரூயின், ரிப்பேர். ரூயின்னா நான் எதையாவது கெடுதல் பண்றது. ஓகே, ரிப்பேர்னா அது சரி பண்றது. அப்ப இது ஆப்போசிட்ஸ். ஸ்டெயின், ஸ்பாட்லெஸ் அப்படிங்கிறது ஆப்போசிட்ஸ். ரூயின், ரிப்பேர் அப்படிங்கிறது ஆப்போசிட்ஸ். ரிக்ரெட், ரிஜாய்ஸ்
அதுவும் ஆப்போசிட். ரிக்ரெட்னா நம்ம பண்ண தப்பு நினைச்சு ரிக்ரெட் பண்றது, அதானது ஐயோ நான் அப்படி பண்ண வேண்டி இருக்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா, குற்ற உணர்ச்சி, வருத்தப்படுறது ஒரு குற்ற உணர்ச்சி. எஸ், யூ ஆர் கரெக்ட் மேம். அண்ட் ரிஜாய்ஸ் இஸ் டு பி ஹாப்பி. ஸோ டிட்டெஸ்ட் அண்ட் டிஸ்பைட் இது மட்டும்தான் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, இந்த ஒரு வேர்டு மட்டும்தான் வந்து இருக்கு. டெஸ்பைட் அப்படின்னா நம்ம எங்க சொல்லுவோம், இப்படி இருந்தும் ஓகே, டெஸ்பைட் ஸ்டடிங் வெல் ஐ டிடன்ட் பாஸ் த எக்ஸாம், நான் நல்லா படிச்சும் எக்ஸாம் பாஸ் பண்ணல. டிட்டெஸ்ட் அப்படின்னா டிஸ்லைக், பிடிக்காம இருக்கிறது. ஸோ டிட்டெஸ்ட், டிஸ்பைட், ரெஸ்பெக்ட், ரிகார்ட், இதுதான் வந்து இங்க மேட்ச் ஆகிறது. ஓகே, ஸ்டெயின் ஸ்பாட்லெஸ், ruin ரிப்பேர், ரிக்ரெட், ரிஜாய்ஸ் இதெல்லாமே ஆப்போசிட்ஸ். ஆனா இந்த வேர்ட்ஸ் நடுவில் தான் வந்து கொஞ்சம் ஒரு ரிலேஷன்ஷிப் வருது. அது சினானிம்ஸ், பர்ஃபெக்ட் சினானிம்ஸான்னு கேட்டா இல்ல, கரெக்ட் சினானிம்ஸ் கிடையாது. ஆனா அந்த ரெஸ்பெக்ட், ரிகார்ட் மாதிரியே சிமிலரா வருது வந்து இங்க டிட்டெஸ்ட் அண்ட் டிஸ்பைட்ல தான். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் from the given option select the pair of words. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டல், பிரைட், இது என்ன ரிலேஷன்டா? டல்லும் பிரைட்டும் ஆப்போசிட்ஸ். அப்ப இதுல எதுவா இருக்கும் வருது? ஃபோர்சேக், டிஸ்கார்டா, லீன், ஸ்லெண்டரா, ஃப்ரெஜைல், டெலிகேட்டா, ஹார்மனி, டிஸ்கார்டா? ஃபோர்சேக் பண்றதுன்னா அப்படியே அநாதமா வெட்டுறது, டு அபெண்டன், அதுதான் டிஸ்கார்டுங்கிறது. லீன்னா ஒல்லியா இருக்கிறது. ஃப்ரெஜைல் அப்படின்னா சாஃப்ட். ஆப்ஷன் டி, ஹார்மனி, டிஸ்கார்டு. ஹார்மனினா ஒற்றுமையா இருக்கிறது, டிஸ்கார்டுனா பிரிஞ்சு வேற வேறையா இருக்கிறது. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற ரெண்டு வேர்ட்ஸ்க்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதே ரிலேஷன்ஷிப் இருக்கிற ஆப்ஷனை கண்டுபிடிக்கணும். இதுல ஏபிசி வந்து சினானிம்ஸ், டி மட்டும்தான் வந்து ஆன்டனிம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அகெயின் ஹாப்பினஸ், மிசரி. வாட் இஸ் திஸ் ரிலேஷன்? மிசரினா கஷ்டம், அப்ப என்னது? Opposite. Antonyms. So இதுல எது வரும்? violent, wild, construct, dismantle, deception, fraud, tranquility, quietness. Option B, ma'am. Can you read it? Construct, dismantle. Yes, construct பண்றதுன்னா அதை வந்து உருவாக்குறது, dismantle பண்றதுன்னா அதை அப்படியே என்ன சொல்றது, அழிக்கிறது. ஓகே, எந்திரன் ஃபிலிம் பார்த்திருக்கீங்களா? How many of you have watched எந்திரன் first part? Yes, அதுல அந்த dismantle அப்படிங்கிற வேர்டு have you heard it? In the last climaxல the court will order Dr. Vasigaran to dismantle the robo, chitti robo. என்ன பண்றது கேட்கும்போது dismantle பண்ணணும்னு சொல்லுவாங்க. Have you heard it? Dismantle. Yes, the dismantle. So Dr. Vasigaran constructed the robo, but since it created so many social violences, the court ordered it to dismantle. The court ordered Dr. Vasigaran to dismantle the chitti robo. Okay, so construct and dismantle. Good. Next is again resolute, determined. Determined அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் அதுக்கு சொல்றேன் மீனிங். determinedனா டு பி ஸ்ட்ராங், ஒரே உறுதியா ஒரு டெசிஷன் எடுத்து அதுலயே ஃபோக்கஸ்டா இருக்கிறது. ரிசல்யூட்னாலும் அதே தான், determined, அன்வேவரிங், அதாவது வேவர் பண்ணாம இருக்கிறது, இதுவா அதுவான்னு இருக்காம ஒரே என்ன சொல்றது ஸ்ட்ராங் மைண்டோட உறுதியான டெசிஷனோட இருக்கிறது. ஓகே, ஸோ ரெசல்யூட், டிட்டர்மின்ட் அப்ப என்னவா இருக்கும்? என்ன ரிலேஷன்ஷிப்? சேம் மீனிங். அப்போ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப்? சினானிம்ஸ். சினானிம்ஸ். ஓகே, அப்ப இதுல எது அதே சினானிம்ஸா வர ஆப்ஷன்? ஆப்ஷன் டி. எஸ், மினியேச்சர், ஸ்மால். மினியேச்சர்ஸ்னா அந்த குட்டி குட்டியா இருக்கு. இப்போ இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ அயோத்தியா டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, அதனோட மினியேச்சர்ஸ் எல்லாம் கிடைக்கிறது இப்போ சின்னதா வீட்டுல வச்சுக்கிற மாதிரி இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் மினியேச்சர்.
பெரிய பெரிய டைட்டானிக் ஷிப்போடதெல்லாம் மினியேச்சர் கிடைக்கிறது நம்ம ஷோ பீஸா வைக்கிறதுக்கு. ஸோ மினியேச்சர்னா ஸ்மால். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரீஅரேஞ்சிங் த கிவன் குரூப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் டு மேக் அ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். நமக்கு வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இந்த சென்டென்சஸ் எல்லாம் வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். அது ஒரு பேராகிராஃப், மீனிங்ஃபுல் பேராகிராஃபாக மாற்றணும். ஓகே, a consumer protection drive to educate against using fraudulent means the people about their rights and to warn traders the admiration will soon launch. Take your time and think. Okay. Option B, ma'am. இல்லையடா கண்ணா, அப்படி வராது. the administration will soon launch the people about their rights வராதே. என்ன லான்ச் பண்றதுக்கு? the administration will soon launch என்னது? டி தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, Option A, ma'am. option A. So can you read that sentence in the proper order so that others can also hear? The administration will soon launch a customer protection drive to educate the people about their rights and to warn Traders. traders against using fraudulent means. Very good. Yes, Tino, what's your full name? Tino Delphin. Tino da. Okay, where are you from? Avinashi. அவினாசி. ஓகே, என்ன பண்றீங்க இப்போ? 12th finished. Completed 12th. Okay, okay. Okay, pa. So you are preparing for CUET exam, right? CUET தானே டினோ? நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி இருக்காங்க, அதனால தான் கேட்குறேன் சியூஇடியான்னு. ஓகே ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். குட். ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் அ மினிட், த அட்மினிஸ்ட்ரேஷன் வில் சூன் லான்ச் எ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிரைவ். ஒரு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இல்லைன்னா ஒரு டிரைவ் அப்படிங்கிற மாதிரி தே ஆர் கோயிங் டு லான்ச். எதுக்காக? டு எஜுகேட் த பீப்புள். பீப்புளுக்கு சொல்லிக் கொடுக்க அபவுட் த ரைட்ஸ், அபவுட் தேர் ரைட்ஸ், அவங்களுக்கு இருக்கிற உரிமைகள், அண்ட் டு வார்ன் ட்ரேடர்ஸ் அகேன்ஸ்ட் யூசிங் ஃப்ராடுலண்ட் மீன்ஸ். தப்பான வழிகள் எல்லாம் ட்ரேடர்ஸ் சூஸ் பண்றத தடுக்கிறதுக்கும் பீப்புளுக்கு அவங்களோட ரைட்ஸை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்குமான ஒரு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிரைவ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் இஸ் ஓகே, நோ பார்ட் ஆஃப் திஸ் பப்ளிகேஷன் மேபி. இது நல்ல கொஸ்டின். இது வந்து இந்த எல்லா புக்ஸோடும் முன்னாடி இண்டெக்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. இந்த பப்ளிஷர் நேம், பப்ளிஷ் பண்ண எடிஷன், இது இயர், பிரிண்டிங் இயர், எம்ஆர்பி, அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்களே, அதுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. நோ பார்ட் ஆஃப் திஸ் பப்ளிகேஷன் மே பி இன் எனி ஃபார்ம் வித்தவுட் த ரிட்டன் பெர்மிஷன் ஆஃப் த பப்ளிஷர் ஆஃப் தி புக் ரீப்ரொடியூஸ்ட், ஸ்டோர்ட் ஆர் டிரான்ஸ்மிட்டட். இதில் எது கரெக்டா? Option C. Yes. So can you read the answer? I mean, can you read it in the order? No part of this publication may be reproduced, stored or transmitted in any form without the written permission of publisher of the book. Very good. Okay, okay, fine. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் வந்து வேற ஒருத்தர் பிளேஜரிசம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சொல்றது. ஓகே, நோ பார்ட் ஆஃப் திஸ் பப்ளிகேஷன் மே பி ரீப்ரொடியூஸ்ட், ஸ்டோர்ட் ஆர் டிரான்ஸ்மிட்டட் இன் எனி ஃபார்ம் வித்தவுட் த ரிட்டன் பர்மிஷன் ஆஃப் த பப்ளிஷர் ஆஃப் தி புக். புக்கோட பப்ளிஷர் பெர்மிஷன் கொடுக்காதது வரைக்கும் இட் கேனாட் பி காப்பீட் அப்படிங்கிறாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், then the world will avert all future wars and agree to obey all the laws if all the nations work together for the common good of mankind. It's very easy. Option B, ma'am.
Option B. BCAD-யா? Yes, ma'am. இல்லையேடா, நல்லா படிச்சு பாரு. C, ma'am. Option C, CDBA. If all the nations work together for the common good of mankind and agree to obey all the laws, then the world will avert all future wars. Very good. Option C is the right answer. நான் வந்து ஆப்ஷன் இதில் இல்லாத ஒரு மாதிரி நினைச்சேன்னா CDABன்னு வருமோன்னு நினைச்சேன். ஆனால் அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ CDBA இஸ் த ரைட் ஆன்சர். அப்படி வருது சென்டென்ஸ். எல்லா நேஷன்ஸும் டுகெதர் நம்ம எல்லாரோட நல்லதுக்காக எல்லா நேஷன்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ண டிசைட் பண்ணாங்கன்னா அண்ட் எல்லா லாஸும் ஒபேட் பண்ண டிசைட் பண்ணாங்கன்னா தென் த வேர்ல்ட் வில் அவர்ட் ஆல் ஃபியூச்சர் வார்ஸ். அவர்ட் பண்றதுன்னா தடுத்து நிறுத்துறது. ஓகே, இட் வில் ஸ்டாப் ஆல் ஃபியூச்சர் வார்ஸ். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் இன் திஸ் கேட்டகரி, ரீஅரேஞ்சிங்ல. For the vehicles carrying food items, the center has made it mandatory to display all details on the windshield and the rear screen. Option D. Eduppa? D. Option D. Yes. Can you read the answer? The center has made it mandatory for the vehicle carrying food items to display all the details on the windshield and the rear screen. Very good. Okay, so windshield-னா இந்த நம்ம முன்னாடி இருக்கும் இல்லையா, நம்ம கிளாஸ் காரோட லாரியோட எல்லாம் முன்னாடி இருக்கிற தான் வந்து windshield அப்படிம்பாங்க. அந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்களே, இந்த ஃபாஸ்டேக் அதனோடலாம், அந்த பார்ட் தான் windshield அப்படிங்கிறது. அடிக்கடி அந்த கிளாஸை துடைக்கும் இல்லையா, இப்படி மழையெல்லாம் பெய்யும்போது, that part is called the windshield. Okay. Okay, இப்போ next வந்து from the given options select the one which is similar in meaning to the given word nourish. nourishங்கிற வேர்டுக்கு சிமிலர் மீனிங் வர சினானிம் செலக்ட் பண்ண கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி நர்ச்சர். வெரி குட். நரிஷ், நர்ச்சர். நர்ச்சர் பண்றதுன்னா வளர்க்கறது, நரிஷ் பண்றது, நர்ச்சர் பண்றது, வளர்த்தி எடுக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் from the given options select the one. அதேதான் சிமிலர் மீனிங் கண்டுபிடிக்க. listless, lethargic. listlessனா lethargic. ஏன்னா இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஒருவேளை listlessக்கு மீனிங் தெரியல வச்சுக்கோங்க, lively, brisk, enthusiastic, இது மூணும் ஒரே மீனிங். ஆக்டிவ்னு அர்த்தம், ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது, இல்லைன்னா ரொம்ப உற்சாகதா இருக்கிறது, சுறுசுறுப்பா இருக்கிறது, லைவ்லியா இருக்கிறது, பிரிஸ்க், enthusiastic. ஆனால் லெத்தார்ஜிக்னா ரொம்ப லேசியா இருக்கிறது. குட். நெக்ஸ்ட் இஸ் from the given options select the one which is similar in meaning. Sophisticated. Simple. Simple. Sophisticated இருக்குன்னா சிம்பிளா இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் lament. Don't B. lament. D. celebrate. Ma'am, B. B. mourn. Yes, mourn வந்து துக்கமா இருக்கிறது, வருத்தப்படுறது, lament. Okay, don't lament on the loss. போனதை நினைச்சு வருத்தப்படாதுங்க. don't lament, don't mourn. ஓகே, கன்சோல் பண்றதுன்னா நம்ம ஆதரவு இது பண்றது, லைக் ஆறுதல் படுத்துறது. கம்ப்ளைண்ட்னா யூ நோ வாட் இஸ் கம்ப்ளைண்ட். செலிப்ரேட்னா இது பண்றது, செலிப்ரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ் செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஸ்பெல்லிங் ஸ்பெல் செக் கேட்குறாங்க. ஓகே, deteriorate, 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 deteriorate. Option C, ma'am. Yes, option C, deteriorate. Can you read the spelling? DETERIORATE. Very good. Deteriorate na என்னது? What does it mean? கம்மி ஆயிட்டே வருது, வீக் ஆயிட்டே வருது. ஓகே, her health is deteriorating அப்படின்னா அவளோட ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாயிட்டே வருது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் find the correctly spelled word. pneumonia, இதுக்கு எது கரெக்ட் ஸ்பெல்லிங்? A, ma'am. A, yes. Can you read the spelling? PNEUMONIA. Very good. Pneumonia. P is silent. Okay, pneumonia. Next, correctly spelled word. Okay, இது நான் கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டேன். Okay, still you can do it. Option C, ma'am. Yes, emergency. Okay. அடுத்தது 34. Yes, which is the correct one?
Ma'am, option D. Option D, bureaucrat. Yes, bureaucrat. Bureaucrat. Bureaucrat அப்படின்னா இட்ஸ் a member of bureaucracy அப்படிம்பாங்க. பியூரோக்ரஸினா மோஸ்ட்லி அங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து டெசிஷன்ஸ் எல்லாமே எடுக்கும். அந்த மாதிரி நம்ம கண்ட்ரியில் பியூரோக்ரஸி அப்படின்னா அதுக்கு மீனிங் அதுதான். கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வில் பி டிசைடிங் மோஸ்ட் ஆஃப் தி affairs. Okay, so bureaucrat, bureaucrat. Next is okay, இனி வருது வந்து இந்த idioms. இடியம்ஸ்னா நான் சொன்னேன் இல்லையா, பழமொழிகள் மாதிரி இருக்கும். இதுக்கு கரெக்டான மீனிங் வந்து இது இப்போ எப்படி இது படிக்கிறதுனா உங்களுக்கு வந்து கைடு ஏதாவது இருக்குன்னா யூ வில் ஹாவ் அ செட் ஆஃப் இடியம்ஸ். அதில் ஒரு 50 to 100 இடியம்ஸ் இருக்குன்னா அதுதான் கேட்பாங்க உங்களுக்கு. இப்போ வெளியிலேருந்து அப்படி உங்களுக்கு ரொம்ப வைல்டாலாம் வராது கொஸ்டின்ஸ். ஓகே, ஏதாவது ஸ்டடி கைடு இல்லைன்னா அந்த இதெல்லாம் எக்ஸாம் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் கேட்கறது வந்து டு ஸ்மெல் அ ரேட் அப்படின்னா என்ன மீனிங்? அப்படியே எலிய போய் மூந்து பார்க்கறது அந்த மீனிங் கிடையாது. ஓகே, Option C. டு சஸ்பெக்ட் a trick or a deceit. Are you sure? Sure, Tino? Yes, ma'am. ஓகே, யூ ஆர் கரெக்ட். டு சஸ்பெக்ட் a trick or a deceit. ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு அப்படிங்கிறது டவுட் பண்றது, சஸ்பெக்ட் பண்றது, எங்க எதுவும் சரியில்லையே அப்படின்னு டவுட் பண்றது இல்லையா. டு ஸ்மெல் a rat. இதுக்கு இன்னொரு கூட சொல்லுவாங்க, சம்திங் ஸ்மெல்ஸ் ஃபிஷி அப்படிம்பாங்க. ஏதோ ஒன்று தப்பாவே தெரியுது, சம்திங் ஸ்மெல்ஸ் ஃபிஷி. ஓகே, ஏன்னா ஃபிஷ்ஷோட ஸ்மெல் வி நோ, குக்டு ஃபிஷ்ஷுக்கு தான் நல்ல ஸ்மெல் இருக்கும், ரா ஃபிஷ் வந்து எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பாலிக்காக அதை எடுத்துக்கணும். ஓகே, அது மாதிரி சொல்லுவாங்க டு கீப் an eye on something. டு கீப் an eye on somethingனா what does it mean? Do you know that? have an eye இல்லைன்னா keep an eye on that boy அப்படின்னா to be careful, to have an eye, கவனமா இருக்கிறது மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் டு டேக் a leap in the dark. இருட்டுல குதிக்கிறது அப்படின்னா what does it mean? To take a leap in the dark. இருட்டுல ஆப்ஷன் சி, எஸ். இருட்டுல குதிக்கிறதுனா என்ன? முன்ன பின்ன என்ன இருக்கு ஏது இருக்கு தெரியாம குதிச்சதுன்னா எங்கேயா விழுந்து வச்சா என்ன ஆகும்? அடிபடும். ஸோ வரப்போற ரிசல்ட் பத்தி கான்சிக்வன்ஸை பத்தி திங்க் பண்ணாம எதையோ பண்றது. டு டூ சம்திங் வித்தவுட் பீயிங் சர்டன் ஆஃப் தி அவுட்கம் அண்ட் ரிசல்ட். ரிசல்ட் என்ன வரும் அப்படிங்கறத யோசிக்காம எடுத்து பிடிச்சு ஏதோ ஒன்று பண்றது. தட் இஸ் கால்ட் டு டேக் எ லீப் இன் த டார்க். நெக்ஸ்ட் இஸ் கொஸ்டின் 37. டு புல் ஒன்ஸ் சாக்ஸ் அப் அப்படின்னா என்னது? டு புல் ஒன்ஸ் சாக்ஸ் அப். வந்து ஒரு க்ளூ தரேன். இவ்வளோ நாளைக்கு இப்படியே சொதப்பிட்டேன், இனிமே அப்படி சொதப்பினா சரியாகாது, நல்லா படிக்கணும். ஆப்ஷன் பி, டு மேக் an effort to improve one's performance. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேம் சாக்ஸ் அப்னா மீனிங் என்ன? என்னது சாக்ஸ் அப் ம் மீனிங் என்ன? அதுக்கு மீனிங் அந்த டு புல் ஒன் சாக்ஸ் அப் தானே. புரியல, என்ன எப்படி கேக்குறீங்க? இந்த இடியத்தோட மீனிங் தானே கேக்குறீங்க இல்லையா? எஸ் மேம். அதுக்கு மீனிங் வந்து டு மேக் an effort to improve one's performance. ஒருத்தர் வந்து ரொம்ப வீக்கா லேசியா இருக்காங்கன்னா அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறது. நீ இவ்வளோ நாளைக்கு இப்படி இருந்த மாதிரி பத்தாது, நீ இனிமே கொஞ்சம் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு புல், ஓகே மனோகர், யூ ஹாவ் டு புல் யுவர் சாக்ஸ் அப் அப்படின்னா நீ இனிமே கொஞ்சம் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு மீனிங். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இந்த கேட்டகரியில அடுத்த கொஸ்டின், டு லோஸ் ஃபேஸ். டு லோஸ் ஃபேஸ் ஆப்ஷன் ஏ மேம். நோடா கண்ணா. எஸ் மேம். சி என்ன கொடுத்துருக்காங்க? இல்ல, B. டி இஸ் த ஆன்சர். டு லோஸ் ஃபேஸ் அப்படின்னா மூஞ்சியே, அவனுக்கு மூஞ்சியே இல்லை வரத்துக்கு என்ன சொல்லுவாங்க இல்லையா,
இப்போ ஏதாவது ஒரு பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு சிலவங்களுக்கு வந்து அப்புறம் யாரையுமே ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கும், எம்பாரஸ்டா இருப்பாங்க சிலவங்க. ஓகே, ஸோ டு லாஸ் ஃபேஸ் அப்படின்னா டு லாஸ் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ், அதுதான் அங்க. நெக்ஸ்ட் இஸ் ஓகே, இனி வந்து ஒன் வேர்ட் கண்டுபிடிக்க. ஓகே, யூ ஹாவ் டு ஃபைண்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ். ஒன் ஹூ இஸ் நியூ அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் அ சர்டன் ஜாப். ஒரு புது வேலையில இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாவும் புதுசாவும் இருக்கிறது, அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் இதுல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெட்டரன் அப்படின்னா ஓகே, இஃப் யூ நோ த ஆன்சர் ஐ வில் வெயிட் ஃபார் தட். Option A. நோ. டினோ தெரியுமா? Okay, I will tell you the answers. Option C. இல்லடா கண்ணா, I will tell you. Versatile அப்படின்னா famous. Versatile writer கவிஞர் வைரமுத்து அப்படின்னா versatile, famous. Prolific, versatile, renowned, famous, இதெல்லாம் synonyms. Veteran அப்படின்னாலும் again famous, really famous, popular. Veteran அப்படின்னா popular. Veteran actor ரஜினிகாந்த், வெட்டரன் ஆக்டர் கமலஹாசன். ஓகே, ஸோ வெட்டரன்னா அவ்வளவும் எக்ஸ்பீரியன்ஸ்ட், பாப்புலரான ஆள். நேம் சேக் அப்படின்னா ஒருத்தருக்கு இருக்கிற அதே பேர் இன்னொருத்தருக்கு இருக்குன்னா ஃபார் நேம் சேக் அப்படிம்பாங்க. நோவேஸ் அப்படின்னா ஒன் ஹூ இஸ் நியூ அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் அ சர்டன் ஜாப். நோவேஸ், நோவேஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இஸ் ஒன் ஹூ ஹேட்ஸ் மேன்கைண்ட். மனிதனையே பிடிக்காம இருக்கிறது, மனித குலத்தையே பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? அந்த மாதிரி இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க? ஐம் சாரி. ஆப்ஷன் ஏ மேம். திஸ் ஆப்ஷன் ஏ. நோ, நானும் அதான் நினைச்சேன், சேடிஸ்டா இருக்குமோன்னு நினைச்சேன். நோ, சேடிஸ்ட்னா சும்மா தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறது எல்லாருக்கும், சேடிசம் அப்படிம்பாங்க. ஆன்சர் இஸ் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட். சாரிப்பா, narcissist இல்லப்பா, நார்சிஸ்ட் இல்ல, மிசன்த்ரோப். ஆப்ஷன் சி, மிசன்த்ரோப். மிசன்த்ரோப் அப்படின்னா வந்து a person who hates humankind, hating mankind, மனித குலத்தையே பிடிக்காம இருக்கிறது. ஓகே, சாடிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா a person who derives pleasure from inflicting pain or humiliation or others. மற்றவங்களை வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி சந்தோஷம் தேடுறவங்களை சாடிஸ்ட் அப்படிம்பாங்க. ஓகே, ஆக்சுவல் மீனிங் அதுதான், சாடிஸ்ட். இன்னொருத்தரவங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா அதுல சந்தோஷம் தேடிக்கிறது, தட் இஸ் கால்ட் சாடிசம். அந்த மாதிரி பண்றதே நீ ஒரு சாடிஸ்ட்பாங்க சிலவங்களெல்லாம். ஓகே, அண்ட் வாட் இஸ் த நெக்ஸ்ட் வேர்ட்? நார்சிசிஸ்ட். நார்சிசிஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஜஸ்ட் அ மினிட், நான் கரெக்ட் மீனிங் பார்த்துறேன், ஒரே நிமிஷம். நார்சிசிஸ்ட்னா a person who has an excessive interest in or admiration of themselves. அவங்கள பத்தியே புகழறது, தன்னைத்தான புகழ்த்திக்கிறதுக்கு தான் நார்சிசிஸ்ட்பாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் என்னது? வாட் இஸ் தட்? மிசோலஜிஸ்ட். மிசோலஜிஸ்ட் அப்படின்னா இதை ஒவ்வொரு மீனிங்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, பிகாஸ் இந்த வர எக்ஸாமுக்கு வேற மிசோலஜிஸ்டா இருக்கலாம், இல்லை நார்சிசிஸ்டா இருக்கலாம். மிசோலஜிஸ்ட்னா ஹூ டிஸ்லைக்ஸ் ஆர் ஹேட்ஸ் ரீசனிங் ஆர் ஆர்கியூமெண்ட். ஆர்கியூ பண்றது, இல்லைன்னா எல்லாத்துக்கும் காரணங்களை வெறுக்கிறவங்க. ஏதோ எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரீசன்ஸ் எல்லாம் வெறுக்கிறவங்க தான் மிசோலஜிஸ்ட் அப்படிம்பாங்க. என்னது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டு இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்றது சிவியரா அப்படி இருக்கிறவங்களை வந்து மிசோலஜிஸ்ட் அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ சாடிஸ்ட், நார்சிசிஸ்ட், மிசன்த்ரோப் அண்ட் மிசோலஜிஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட். ரிகரிங் எவ்ரி 10 years. Third option. No. Option D ma'am. Yes, I'm sorry, option C, decennial. You are correct. I'm sorry. Okay, na ado never like decennial. Decennial means occurring every 10 years. Occurring every 100 years na enna varum? Option yes, centennial. Occurring every 2 years na? B option. Biennial. Occurring every 4 years na? 4. Option 4. Quadrennial. Quadrilateral. Mathsல படிச்சிருப்பீங்க இல்லையா, 4-sided figure. Okay. Fear of water.
Hydrophobia. Hydrophobia. Okay, hydrophobia. What is hodophobia? Hodophobia. டிராவல் பண்றது பயமா இருக்கிறவங்களுக்கு ஹோடோஃபோபியா அப்படிம்பாங்க. ஃபியர் ஆஃப் டிராவலிங். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? ஹெடனோஃபோபியா. அது எனக்கே தெரியல தம்பி. ஐ வாண்ட் டு செக் இட். ஓகே. ஹெடனோஃபோபியா மீன்ஸ் ஃபியர் ஆஃப் எக்ஸ்பீரியன்சிங் பிளஷர். சந்தோஷம் அனுபவிக்கிறதையே பயப்படுறது. ஐயோ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனேன்னு இருக்கிறது ஹெடனோஃபோபியா. ஓகே. ஹோடோஃபோபியா மீன்ஸ் ஃபியர் ஆஃப் டிராவலிங். And what is kleptophobia? Any idea? படிச்சிருக்கீங்களா? கிளெப்டோஃபோபியானா திருட்டு போயிடுமோ திங்ஸ் எல்லாம் அப்படின்னு பயப்படுறது. கிளெப்டோமேனியா அப்படின்னு ஒரு இல்னஸ் இருக்கு. கிளெப்டோமேனியா அதாவது எதையாவது பார்த்தா அப்படியே எடுத்து போட்டு சிலவங்களுக்கெல்லாம் இருக்கும். இந்த ஷாப்பிங் மால்ல காம்ப்ளெக்ஸ்ல எல்லாம் போனோம்னா நல்லா இதாக அட்ராக்டிவா இருக்குன்னா அதை அப்படியே எடுத்துக்கிறது. இட் இஸ் ஈக்குவல் டு திருடுறது. Okay, it's equal to stealing, robbing. Robbery தான் அது. But in some people it is a disorder. Kleptomania அப்படிங்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் கூட இருக்கு. சிலவங்க வந்து தெரிஞ்சு பண்றது கிடையாது. அவங்களுக்கு அதை போய் அதை எடுக்கணும் அப்படிங்கிற சென்சேஷன் இருக்கும். ஸோ கிளெப்டோ அப்படிங்கிற வேர்டு வந்தாலே ராபரி, தீஃப், தெஃப்ட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் poetic டிவைஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம we are in question 43. ஓகே. எதுப்பா? Alliteration. ஓ நீங்க அதுக்குள்ள பார்த்துட்டீங்களா? ஓகே. alliteration. What is alliteration? Can you explain? First letter சேமா வரணும். Yes. ஒரு poetic lineல எல்லா வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் சேமா வரணும். ஸோ மேத்யூ, மெட், மைக்கேல், மேயர்ஸ், மூர். இதுல எம் இருக்கிறதுனால this is alliteration. ஓகே. நெக்ஸ்ட் Chandu's uniform fits him like a glove. Simile. Simile என்னது? Can you explain? Like போட்டு வந்தனா simile. Like or as ரெண்டுமே கரெக்ட். Like or as வந்தா simile. இப்போ you look like a dog அப்படின்னா ஓகே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே. you look like a dog அப்படின்னா அங்க அந்த நீ யூ அப்படிங்கிறவங்களையும் டாகையும் நான் கம்பேர் பண்றேன். the rose is இல்லை அது வேண்டாம். த டிஷர்ட் இஸ் லைக் எ ரெட் ரோஸ் அப்படின்னா டிஷர்ட்டையும் ரெட் ரோஸையும் கம்பேர் பண்ணுறேன். ஆஸ் வந்தாலும் சிமிலி தான், லைக் வந்தாலும் சிமிலி தான். ஓகே. டாம் அண்ட் ஜெர்ரி ஷேர் அ லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப். சிமிலி வராது. ஏன்னா இங்க லைக் இல்லைன்னா ஆஸ் ரெண்டுமே இல்லை. Oxymoron, ma'am. Oxymoron, very good. What is an oxymoron? Opposite வரும் மேம். லவ் அண்ட் ஹேட். லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப். அது மாதிரி இப்போ லைட்லி ஹெவி, கொஞ்சம் ஹெவியா இருக்கு. ஸோ லைட்லி ஹெவி இல்லைன்னா டார்க் பிரைட் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஆக்சிமோரனா வரும். ஆப்போசிட் வேர்ட்ஸையே சேர்த்தி சொல்றது. குட். நெக்ஸ்ட் இஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கண்டுபிடிங்க. ஆல் த வேர்ல்ட் இஸ் a ஸ்டேஜ். Metaphor. எஸ். இங்க லைக்கோ ஆஸோ இல்ல, உலகமே ஒரு மேடை, ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. Who said these words? William Shakespeare. Yes, all the world is a stage and all the men and women merely players. They have their exits and entrances. Yeah, அது. Next one, liability அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் 4 questions. ஓகே, இது கூட பார்த்துட்டு we will wind up. liabilityக்கு ஆப்போசிட் என்னது? money, property, asset, debt. liability-னா என்னது? debt. ஓகே, liability-னா என்னது? likely or responsible. Yes, liability means responsible for something. நம்ம கடப்பட்டு இருக்கிறது சொல்லுவாங்க. டெப்ட் அப்படின்னா கடன். ஓகே, ஸோ அதுதான் அங்கே ஆப்போசிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் டு ஸ்ட்ரிஞ்சென்ட்.
General, ma'am. ஜென்ரலை விட இன்னொன்னு இருக்கு கொஞ்சம் கூட. கொஞ்சம் கூட ஒரு வேர்டு கூட இருக்கு. சாரி, ஜெனரல் தான் இங்கே வரும். ஓகே, லெனியன்ட் வராது. ஐம் சாரி, லெனியன்ட், சிவியர், வெஹிமெண்ட் இதெல்லாம் சினானிம்ஸ். ஜெனரல் இஸ் த கரெக்ட் ஒன் பா. ஓகே, ஸ்ட்ரிஞ்சன்ட் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணுறது. த கவர்மெண்ட் brought a stringent law அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான லா கொண்டு வந்தாங்க அப்படின்னு. ஜெனரல் இதுதான் அதுக்கு வந்து, மற்றது எல்லாமே வந்து சிமிலராக இருக்கு, சேம் மீனிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஃபைண்ட் த ஆப்போசிட் ஆஃப் conscientious. Conscientious. Option C, ma'am. Option C, irresponsible. Yes, conscientious na நம்மளோட job வந்து நல்ல டியூட்டிஃபுல்லா பங்க்சுவலா பண்ண நினைக்கிறது. You wishing to do your job perfectly, but irresponsible means opposite. Okay, பொறுப்பு இல்லாம இருக்கிறது. And the last question, perennial, opposite. பெரினியல் ரிவர், எப்பவும் தண்ணி ஒழுகிட்டே இருக்கிற ரிவர் நல்லா சொல்லுவாங்க. தண்ணி ஒழுக்கு இருந்துட்டே இருக்கும், பெரினியலா இருக்கும் வாங்க. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி, சீசனல். இன்செசன்ட்னா நிக்காம இருக்கிறது, எப்பவுமே தொடர்ந்து இருக்கிறது. இன்செசன்ட் ரெயின்ஸ்னா நிக்காத மழை. ஃப்ரீக்வெண்ட், காமன் இதெல்லாம் சினானிம்ஸ். சீசனல்னா எப்போவாச்சும் ஒரு டைம்ல. ஓகே, ஸோ நம்ம இதில் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் we will discuss on Sunday. ஒரு பேசேஜ் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, that is on Sunday. Okay, so thank you for joining today. So we will meet on Sunday at 10 o'clock. Okay, bye bye. Good night, pa. Thank you, ma'am. Good night. Thank you, ma'am. Thank you, ma'am. Bye, Amuda, ma'am. Thank you. Bye. Thank you. Good night.